கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் டோல்கேட் அருகில் இருக்க மஞ்சள் வராகி அம்மன் ஆலயத்தில் தாங்க இருக்கோம். இந்த ஆலயத்தோட சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே இந்த ஆலயத்தில் மஞ்சள் அரைச்சி இந்த அம்மனுக்கு பூசி நம்ம வேண்டிக்கும் போது அந்த வேண்டுதல் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நிறையா பக்தர்கள் நிறையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடூர் சுற்றி இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறையா கிராமத்துலேருந்து நிறையா ஊர்லேருந்து வராங்க. நாங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கோம் வாராகி அம்மன் கோயிலுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி. இங்கே இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த அம்பாளுக்கு வந்து மஞ்சளை வந்து நம்மளே வந்து அரைச்சி இந்த அம்மாவுக்கு நம்மளே நம்ம கையாலேயே வந்து பூசுறது. பூசிட்டு நம்ம என்ன வேண்டுறோமோ அது வந்து நல்லபடியாக நடந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா இது மாதிரி எனக்கு நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அம்மா புண்ணியத்தில் நான் ஒரு வருஷத்துலேயே ரொம்ப நிறையா விஷயங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. மஞ்சள் முகம் மஞ்சள் வாராகி ஜல வாராகி அம்மா இவங்களுக்கு வந்து மஞ்சள் அரைச்சி உங்கள் கையிலேயே பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் அரைச்சி நீங்கள் பூசணும். உங்கள் குடும்பத்தோடு வந்து உங்கள் கஷ்டத்தை சொல்லி அம்மாட்ட வேண்டிக்கிட்டு அரைச்சி பூசிட்டு போகணும். வருகிற 6ஆம் தேதி வந்து பிரித்திங்கா தேவி யோகம் வளர்க்குறோம். அதுக்கும் வந்து குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு எல்லாம் வந்து செஞ்சுட்டு போங்க. அந்த அம்மா வந்து 5 முகம் வாராகி அம்மா. அந்த அம்மாவுக்கும் வந்து தேங்காய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் உங்கள் குடும்பத்தில் இருக்க கஷ்டம்லாம் தீர்த்து வைப்பாங்க. அம்மா கண்டிப்பாக செய்வாங்க. எல்லாரும் வந்து அம்மாவுக்கு வேண்டுதலை பண்ணிட்டு நல்லபடியாக அம்மாவுக்கு வந்து செஞ்சுட்டு போங்க. வேப்பூர் பக்கம் இருந்து ஆவட்டி நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம். பித்தலூர்லேருந்து வரோம். இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி திதி, அதனால மஞ்சள் அரைச்சி பூசலான்னு இங்கே மாடூர் டோல் கேட்டுக்கிட்டு மஞ்சள் வாராகி அம்மன் அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம்.